மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகை பொடியின் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இதை நம்ம யாருமே இதை உபயோகப்படுத்துறதில்ல. டாக்டர்னாலேயே குணப்படுத்த முடியாத ஒரு நோயை இந்த மூலிகை பொடி குணமாக்குதுங்க. ஆமாங்க, அந்த மூலிகை பொடி என்னென்னு பார்ப்போம். அதுதாங்க வசம்பு பொடி. இந்த வசம்பு பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இதை நம்ம வசம்பை வாங்கிட்டு இதை மேல் தோலை அதை நம்ம சுண்ணாம்பு வச்சு பூசி அதை தீயில் சுட்டு மறுபடியும் அரைக்கணும். அந்த மாதிரி பக்குவம் பண்ணி இதை சாப்பிடலாம். இல்லை, நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இது. இந்த சூர்ணம் நம்ம சாப்பிடக்குள்ளே எப்படி புத்துநோய் தீருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண் கூட இதை எங்கள் சொந்தக்காரருக்கு இதை கொடுத்து சரியானதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். இன்றைக்கி இதை நான் கொடுத்து 16 வருஷம் ஆச்சுங்க. மார்பு கட்டிக்கு இது நிறையா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்துச்சுங்க. நிறைய ஆப்ரேஷன் பண்ணி கோயம்புத்தூர் அனுப்பிச்சிட்டு அதை டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ஊசி போடுவோம்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அந்த வகையில் அந்த மாதிரிக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு இந்த மாதிரிக்கு சரி ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆகலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிக்கு நிறைய கட்டி மேலே அவங்கள கொன்னே பிடிச்சி இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தருக்கு நான் கொடுத்து அவங்களுக்கு பழுக்கிற தரம் ஆயிடுச்சு, வலி அதிகம் எடுத்துருச்சு. அந்த நிலைமையில் நானும் ஆஸ்பத்திரி எல்லா டாக்டரும் பார்த்துருக்காங்க. பார்க்கக்குள்ள எல்லாமே அதை தான் சொல்லியிருக்காங்க. இதை கோயம்புத்தூர் அனுப்பிச்சு இதனுடைய தன்மை என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் மருந்து கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க, கேட்டாங்க, சொன்னோம் இந்த மாதிரிக்கு சாப்பிடுங்க, எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிக்கு இதை ஒரு திரியடி பிராமணம் ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூனு இல்லைன்னா 3 விரல் அப்படி ஒரு இதை சிட்டி அள்ளி இப்படி போட்டு நம்ம தேனில் குழைச்சி சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். நம்ம டீ குடிக்கிறோம்ல, அதுலேயும் போட்டு கொஞ்சம் வாசமாக இருக்கும். அது டீ தூள் கூடவே இதையும் போட்டு கலந்து குடிக்கலாம். அப்படி வாரம் ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் அந்த மாதிரி குடிச்சே போதும். இல்லை அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா தினம் ஈவினிங் நம்ம படுக்க போகிறப்ப சாப்பிட்டதுக்கப்புறம் இது அந்த மாதிரி குடிச்சு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட எத்தனை வகை புற்றுநோய் இருக்குதோ அத்தனை வகை புற்றுநோய்க்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குதுங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகி போச்சு. இன்றைக்கி அந்த கட்டி அப்படியே நிறுத்தி போயிடுச்சு. அது பழுக்கும் இல்லை, எச்சம் புடைக்கவும் இல்லை. இன்றைக்கி அருமையாக இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான மூலிகை. நண்பர்களே, மக்களே, இதை நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு புற்றுநோய் கட்டி இருக்கிறவங்களுக்கு, கேன்சர் கட்டி இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அதையும் வேண்டாம், ஒரு மாதம் இதை சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு எஃபைட்டான பொருள் எதுவும் கிடையாது. இது நம்ம நாட்டு மருந்து ஒரு பொடி தானுங்க. இது சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. நண்பர்களே, இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கண் கூட நான் கொடுத்து நல்லா இருக்குது. ஏன்னா தெரியாத நிறையா பேர் ஆஸ்பத்திரி போய் நிறைய நிறைய ஆகிட்டாங்க. நான் சில பேர்த்துக்கு சொல்லி சில பேர் கேட்கல. ஆனால் அதே மாதிரிக்கு அவங்க இதாகிட்டாங்க. அது நம்ம சொல்லவில்லை, கேட்குறவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது புத்துநோய்க்கு அருமையான ஒரு கைகண்ட மருந்து. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மருந்துங்க. இதை நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம். பாருங்கள், இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 35 ரூபா தான். இது பெரிய ஒரு காசு கிடையாதுங்க. நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க நண்பர்களே. இது போல் இன்னும் அற்புதமான மூலிகையும் அதனுடைய மருத்துவத்தையும் நாங்கள் தெரிய இருக்கோம் நண்பர்களே. அடுத்தடுத்து நம்ம பதிவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.